இன்னைக்கு இந்த யூரின் போகிறது, மோஷன் போகிறதுல இருக்கிற ப்ராப்ளம், அதாவது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது, அடிக்கடி போயிடுது. பிளாடர் இன்கான்டினன்ஸ், பவல் இன்கான்டினன்ஸ், அதுக்கான எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லித்தரேன். அதோடு அசோசியேட்டடாக இங்கே இருக்கிற பெயின், அப்புறம் லேடிஸ்க்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்ற பெயின், ஒரு அடி வயிறில் வலி, இல்லை பீரியட்ஸ் அப்போ வர்ற வலி, அதுக்கப்புறம் ஒரு காக்சிடீனியான்னு காக்சிஸில் வர வழி, அதுக்கப்புறம் இது ஒரு அவங்களோட குழந்தை பிறப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களோட இதில் ரிலேஷன்ஷிப்பில். இதெல்லாம் அதுக்குமே இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீகல் எக்ஸசைஸும் பிரிட்ஜிங் எக்ஸசைஸும் சொல்லித்தர போகிறேன். அது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ஏரியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதாவது வயிறுக்கு கீழே மிட்டு தொடைக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப நல்லா சரி பண்ணும். பர்டிகுலர்லி அந்த கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போயிடுறாங்கல்ல, இருமுனா தும்முனா யூரின் வந்துடுது, பாத்ரூம் போகிறதுக்குள்ளே யூரின் வருது, சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ பெட்லேயே யூரின் போயிடுது, அதே மாதிரி தான் மோஷன் போயிடுது, டாய்லெட் வர்ற மாதிரி ஃபீலிங் வந்த உடனே இது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளேயே டாய்லெட் வந்துடுது, அடிக்கடி டாய்லெட் போகிறது, அடிக்கடி யூரின் போகிறது, சிலருக்கு யூரின் சரியாக வராமல் இருக்கிறது, மோஷன் சரியாக வராமல் இருக்கிறது, அதுக்கும் யூஸ் ஆகும். அது தவிர இந்த குழந்தை பிறப்புக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில், செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் சில கஷ்டம்லாம் சிலருக்கு இருக்குது, அதுக்கும் இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ், அதாவது இது நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல உமனுக்கு, அதுக்கு மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வர வலிக்கு, அப்புறம் பீரியட்ஸ் டைமில் ஓவராக பேக் பெயின் இருக்குல்ல அதுக்கு, காக்சிடீனியான்னு ப்ரெக்னன்சி ஆன உமனுக்கோ ப்ரெக்னென்ட்க்கு அப்புறமோ அடியில் பெட்டெக்ஸ்குள்ளே வலிக்கும், காக்சிக்ஸுங்கிற எலும்பு இதாகிட்டு, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர இடுப்பில் லம்போசைக்கல் ஸ்ட்ரெயின், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் அண்டு சயாட்டிக்கா, இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பெலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் இப்போ நான் அந்த எக்ஸசைஸை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இவ்வளோ டிசீஸ்க்கு ஆகும்னு சொல்கிறேன், அது சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்குவேன்னா உண்மையிலேயே அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அந்த எக்ஸசைஸு. ஆக்சுவலாக நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, பட் இங்கே ஒன்று தான் சொல்லித்தரேன். இன்னொன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஒரே எக்ஸசைஸில் உங்கள் நோய் டோட்டலாக க்யூர் ஆயிரும்னு நான் சொல்ல வரல. க்யூர் ஆகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 10 நாளைக்கு 10 மணி நேரம் லைவில் நானோ என் டீமில் 21 ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்களோ உங்கள் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லித்தரேன், ஒரு எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். இந்த ஒன்றுக்கே உங்களுக்கு 5% ஆச்சு உங்கள் தொந்தரவு குறையும். அந்த நம்பிக்கையில் என்கிட்ட ஆன்லைன் நீங்கள் எடுத்து க்யூர் ஆகணும்னு சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு கீகல் எக்ஸசைஸ், அது என்னென்னா பெட்டெக்ஸ் இருக்குல்ல, அது கால் எல்லாம் சேர்த்து இப்படி பெட்டெக்ஸை டைட் பண்ணுறப்போ இப்படி உடம்பு லைட்டாக மேலே போகிற அளவுக்கு டைட் பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க, கூர்ந்து கவனிச்சாதான் இதை தெரியும். இப்படி டைட் பண்ணியிருக்கேன். இப்போ பெட்டெக்ஸ் மசில்ஸை குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மீடியஸ், குளூட்டியஸ் மினிமஸ், இந்த ஏரியாவில் இருக்கிற மசில்ஸ், இந்த பியூபிஸில் இருக்கிறது எல்லாம் டைட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. எகைன் 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 2 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி கீகல் எக்ஸசைஸ், ஓகேங்களா? 4 பாருங்கள், டைட் பண்ணுறேன். 2 பெட்டெக்ஸ் ஸ்க்யூஸ் பண்ணி டைட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 5 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 6 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10. 7 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் பிரிட்ஜிங் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.